சாமி இந்த ராகு காலம் யமகண்டம் இதில் எந்த நல்ல காரியம் செய்யக்கூடாது? அதாவது இந்த ராகு காலம் யமகண்டம் அப்படிங்கிறது ராகுவுக்கு ஒரு காலம், யமகண்டம் என்பது கேதுக்கு ஒரு காலம். இதுதான் உண்மை. யமகண்ட நேரம் என்பது கேதுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு காலகட்டம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு காலத்தை முற்றிலும் தவிர்த்துடுறாங்க. என்கிட்ட ஜோசியம் பார்க்கும்போது கூட சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயா இன்னைக்கு ராகு காலம் முடிஞ்சு நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறேன் அப்படின்வாங்க. பெரும்பாலும் அந்த டயத்தை அவாய்ட் பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. சில பேர் கேது நேரத்தை தவிர்த்து விடுகிறார்கள். இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், ராகு கால நேரத்தில் கடைசி 10 நிமிடம் போக கால ராகுன்னு பேர். இந்த போக கால ராகு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய தடவை ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம் ஒரு விஷயத்தை, இப்படி பண்ணியும் நடக்கலைங்க, என்ன சொல்லியும் நடக்கலை. இந்த போக கால ராகு நேரத்தை பயன்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றி 100%. அந்த ராகு காலத்தில் கூட ஒரு நல்ல நேரம்ங்கிறது இதுதான். அதே மாதிரி யமகண்ட நேரத்தில் நிறைய பேர் குழந்தை பிறப்புக்காக முயற்சி எடுத்து 10 வருஷம் ஆச்சுங்க, 12 வருஷம் ஆச்சுங்க, ரொம்ப எங்களால் ஒன்றுமே இதுக்கு ஒரு விமோச்சனமே இல்லையா அப்படின்னா, அந்த நேரத்தில் கிருஷ்ண பகவானினுடைய ஆலயத்திற்கு சென்று தங்களுடைய பிரார்த்தனையை வைத்தால் 100% வெற்றி கிடைக்கும்.